ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டே ஓன் வாய்ஸில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரி, இன்றைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சது. சரி, சமையல் பண்ணிகிட்டே உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ மார்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்ச் ஸ்டார்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு இது நம்மளோட ஓன் வாய்ஸில் இது 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மார்ச் மந்தில் நம்மளால் எவ்வளோ ஓன் வாய்ஸில் இந்த vlog மாதிரி கொடுக்க முடியுதோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ எத்தனை வீடியோஸ் கொடுக்கலாம், என்னோட டார்கெட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மந்த்துக்கு நான் எத்தனை வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. என்னால் அந்த டார்கெட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நான் நேற்று வந்து என் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவள் சொன்னால், என்ன பண்ணாலும் குறை சொல்கிறாங்கடி, என்ன தாண்டி பண்ணுறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டு தான் கொடுக்குறேன். ஆனால் இந்த சொசைட்டி இருந்துட்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்ம சைடு யாரோ ஒருத்தர் நம்ம என்ன செஞ்சாலும் அதில் தப்பு மட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு குறியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னமோ அவங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருப்பீங்க. அந்த நல்லதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. கெட்டதுக்கும் இல்லை, அது நல்லதாக தான் இருக்கும். ஆனால் அதிலேருந்து ஏதாவது ஒரு குறைய மட்டும் கண்டுபிடிச்சி பேசுகிறதுல தான் குறிக்கோளாக இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குறை சொல்கிறாங்கன்னு முடிவாயிருச்சு. ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது நமக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கோம்ல. ஸோ நம்ம உண்மையாக இருக்கும்போது கண்ணு காந்துது. நான் பேசுகிற டாபிக் வேறு அப்படி, நான் எமோஷ்னல் அழுகிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம என்ன தான் வந்து தாங்கினாலும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைய மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நமக்கு அதை குறைய வந்து நம்ம கேட்கும்போது மனசே வலிக்கும், மனசே உடஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 2வது தடவையும் அப்படி தான் இருக்கும், 3வது தடவையும் அப்படி தான் இருக்கும். 3 தடவை அடிபட்டிங்கல்ல, 4வது தடவை அவங்க உங்களை குறை தான் சொல்லுவாங்கன்னு உங்கள் மைண்டுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்போ 4வது தடவை ஏன் கவலைப்படுறீங்க? இப்படி தான் நான் அவட்ட கேட்டேன். குறை சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, கழுத்தை தூக்கி போட்டு போக வேண்டியதானே. எப்பயும் போல் பேசி, எப்பயும் போல் உண்மையாரு, அவ்வளோதான். ஏன்னா அது நம்ம அந்த வயசுக்கும் அந்த உறவுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அவங்க குறை சொல்கிறாங்க, ஐயோ நான் நல்லது தான் செய்கிறேன், அவங்க என்னை போட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, என்கிட்ட இருக்க குறைய மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த வருத்தப்படுற பர்சனை தான் வந்து நான் தப்புன்னு சொல்லுவேன். தெரிஞ்சிருச்சு, ஒரு கேரக்டர் இப்படி தான் தெரிஞ்சு போச்சு. சரி, அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து அவங்க நமக்கு குட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறது வந்து என்னைய கேட்டால் அது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். நம்ம சைடு எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் என்னோடது. மாமியார் திட்டுறாங்க, நாத்தனார் திட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? வீட்டில் இருக்க பிள்ளைங்களையும் புருஷனையும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். இதெல்லாம் தூக்கி நம்ம தோளில் வச்சிட்டு இருந்தோன்னா உண்மையிலே சொல்கிறேன், நம்ம தான் முட்டாள். நமக்கே 1000 வேலை இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. நாத்தனார் அப்படி சொல்லிட்டாங்க, மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, அண்ணி இப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டா என்ன, உன் குடும்பத்துக்கு நீ உண்மையாக இருக்கல்ல, அவ்வளோதான். என் ஃப்ரெண்ட்டை நான் இப்படி தான் சொன்னேன். நான் சொன்னது கரெக்டு தானே. ஒரு தடவை திட்டினா கவலைப்படலாம், இன்னொரு தடவை திட்டுறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா கவலைப்படலாம். என்ன செஞ்சாலும் தப்பாக தான் சொல்கிறாங்க, என்ன செஞ்சாலும் குத்தமாக தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு பொருளை இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம், செம்மையாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்மக்கிட்டே ஒரு 4 பேர் சொல்லியிருப்பாங்க, சூப்பராக செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த பொருளை கொண்டு போய் நம்ம காமிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படியும் நல்லா தான் சொல்லுவாங்கன்ட்டு. அப்போ நம்ம அப்படியே போயிடணும். நல்லா இருக்கான்னு கேட்போம், நல்லாவே இல்லை, இதுக்கு அதை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எதிர்பார்த்த பதில் தானே, டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடணும். எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு நினச்சா யாரையுமே எப்பயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாதுங்க. அது எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா?
முடியவே முடியாது. இப்போ நம்ம கூட பிறந்தவங்களே வந்து ஒரு சில விஷயம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இன்னொன்று அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கூட பிறந்தவங்களே நம்மளால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டில் போயிட்டு நம்ம அவங்கள திருப்திப்படுத்திடணும்னு நினச்சா அதெல்லாம் சாத்தியமா? 100ல் ஒருத்தர் வேணால் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. எல்லாரையும் எல்லார் மாதிரியும் நினைக்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள்.